நம்ம டெய்லி சாப்பிட்ற கீரை வெஜிடபிள்ஸ் இதுலெல்லாம் நைட்ரேட்ஸுங்கிற ஒரு சத்து இருக்கு. இந்த நைட்ரேட்ஸை நைட்ரிக் ஆக்சைடா கன்வெர்ட் பண்றது நம்ம வாயில இருக்க பாக்டீரியா. அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம வாயில ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா இருக்கு. அதுல குட் பாக்டீரியாவும் இருக்கு, பேட் பாக்டீரியாவும் இருக்கு. குட் பாக்டீரியா தான் இந்த நைட்ரேட்ஸை நைட்ரிக் ஆக்சைடா கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அதனால என்ன அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நைட்ரிக் ஆக்சைடு தான் நம்ம பிளட் வெசல்ஸை ரிலாக்ஸ் பண்ணுது. அதாவது வாசோ டைலட்டேஷன். பிளட் வெசல்ஸ்லாம் விரியறதுனால நம்ம பிபி கண்ட்ரோலுக்கு வருது, குறையுது. இன்க்ரீஸ் பிபி இருக்கவங்க நிறைய கீரை வெஜிடபிள்ஸ் சாப்பிடும் போது நல்ல பாக்டீரியாஸ் அதை ஆக்ட் பண்ணி நம்ம பிபியை குறைக்குது. பட் நம்ம மவுத் வாஷஸ், ஆன்டிசெப்டிக் மவுத் வாஷஸை ரொம்ப நாள் யூஸ் பண்ணும் போது அது பேட் பாக்டீரியாவை கில் பண்ணாம நல்ல பாக்டீரியாவும் கில் பண்ணனால இந்த நைட்ரிக் ஆக்சைடு லெவல்ஸ் குறைஞ்சு பிபியும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ஸ்டடீஸ்லாம் சொல்லுது. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக லாங் டேர்ம் எந்த மவுத் வாஷஸும் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது காகல் பண்ணியே ஆகணும்னு நினச்சிங்கன்னா வார்ம் வாட்டரில் சால்ட் போட்டு டெய்லி காகல் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு மவுத் வாஷஸை டென்டிஸ்டோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் யூஸ் பண்ணாதீங்க. அப்படியே கொஞ்ச நாள் யூஸ் பண்ண வேண்டி வந்ததுன்னா டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள்.